நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மக்கள் ஏடு, மக்களுக்கான ஏடு. கடலூர் மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாத ஆக்கிரமிக்கப்பட்ட ஏரி. கடலூர் மாவட்டம் மேல்பட்டாம்பாக்கம் அடுத்த பி.என். பாளையம் ஏரி பல ஆண்டுகளாக தூர் வாரப்படாததால் சிலர் ஏரியை ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் பலத்த மழை பெய்தும் ஏரி வறண்டு காணப்படுகிறது. 100 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள பி.என். பாளையம் ஏரி சுற்று வட்டாரத்தில் இது மிகப்பெரிய ஏரியாக உள்ளது. இந்த ஏரியை பல ஆண்டுகளாக தூர் வாராததால் கருவேல மரங்கள் வளர்ந்து உயர்ந்து ஏரி தூர்ந்து உள்ளது. இதன் காரணமாக பலத்த மழை பெய்தும் ஏரிக்கு நீர் வரும் வரத்து வாய்க்கால்களும் ஆக்கிரமிக்கப்பட்டதால் ஏரிக்கு தண்ணீர் வர வழியில்லாமல் வீணாகி வரும் நிலை உள்ளது. மேலும் பெண்ணையாற்றில் இருந்து கொங்கராயனார் ஏரி, மேல்பட்டாம்பாக்கம் வரட்டு ஏரிக்கும் அங்கிருந்து பி.என். பாளையம் ஏரிக்கும் தண்ணீர் வரும். ஆனால் அதிகாரிகள் அலட்சியத்தால் வரத்து வாய்க்கால்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் ஆற்றில் வெள்ளம் வந்தும் ஏரிகளுக்கு தண்ணீர் வராததால் வறண்டு கிடக்கிறது. இந்த ஏரியை தூர்வார சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். மேலும் மேல்பட்டாம்பாக்கம் பேரூராட்சியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 66 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை தூர்வார தற்போதைய பேரூராட்சி தலைவர் ஜெயமூர்த்தி முயற்சியால் இ.ஐ.டி. பாரி சர்க்கரை ஆலையின் முருகப்பா குழுமம் அறக்கட்டளையின் சமூக நிதி திட்டத்தில் ஏரியை தூர்வார ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன்படி பேரூராட்சியில் வருவாய்த்துறையினர் அளவீடு செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்றித் தர வேண்டுமென பேரூராட்சியில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் ஏரியை அளவீடு செய்வதில் வருவாய் துறையினர் ஆர்வம் காட்டாமல் அலட்சியமாக உள்ளதாகவும் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.